போன வாரம் போட்ட வீடியோவில் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தேன், ப்ரோ அடுத்த வாரம் எனக்கு காலேஜ் ஆரம்பிக்க போது, நான் ஃபர்ஸ்ட் இயர் சேர போகிறேன், என்ன ப்ரோ பண்ணுறது காலேஜில் அப்படின்ட்டு. அப்போ தான் நான் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன், ஒரு வேளை டைம் ட்ராவல் பண்ணி பின்னாடி போயிட்டு 17 இயர் பிரதீப் கிட்ட என்னால் பேச முடிஞ்சுன்னா அவனுக்கு நான் என்ன அட்வைஸ் கொடுத்துருப்பேன், டேய் இதை பண்ணு, இதை பண்ணாத, இப்படி பண்ணால் நீ நெக்ஸ்ட் லெவல் போயிடலாம் அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பேன்ல. அதுதான் எக்ஸாக்ட்லி இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் என்னென்ன சொல்ல போகிறேன் அப்படின்றத தெளிவாக எப்போயே சொல்லிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து why do you need to go to college, அப்புறம் வந்து காலேஜ் தான் என்ன, டைம் ஈக்குவல்ஸ் மணி, ஃபோர்த் வந்து ஜிம்முக்கு போகிறது, ஃபிஃப்த் வந்து ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள்ஸ், சோஷியல் மீடியா, புக்ஸ், கரியர் அண்ட் லாஸ்ட்ல வந்து எஃபர்ட். இந்த டாபிக்ஸில் தான் உன்னோட கரியரை நான் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் உன்னோட காலேஜ் லைஃப். ஐ மீன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போவோம். why do you need to go to college? why நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு வந்து இப்படி இருக்கு, ப்ரோ ஸ்கூல்ல முடிச்சுட்டு காலேஜ் தானே ப்ரோ, ஸ்கூலுக்கு அப்புறம் காலேஜ் தான், pretty much வந்து 13th ஸ்டாண்டர்ட் மாதிரி அதை யோசிச்சுப்பாங்க. ஓகே, ஸ்கூலுக்கு அப்புறம் காலேஜ் தானே அப்படின்ட்டு. பட் அது ஆக்சுவலி மேட்டரே கிடையாது. காலேஜ்ன்றது வந்து ஒரு கம்பல்சரி இதுவே கிடையாது. உனக்கு காலேஜ் போகணுமா வேணாமன்றது நீ டிசைட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீ ஸ்கூல் முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, அண்ட் உன்னால ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒரு வேலைக்கு சேர்ந்து உன்னால காசு ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா எதுக்கு உனக்கு காலேஜ்? அந்த காலேஜே உனக்கு தேவையில்லை. கரெக்டு தானே? ஸோ காலேஜ் வந்து இந்த கம்பல்சரி ஸ்கூல் மாதிரிலாம் கிடையாது, இட்ஸ் ஆப்ஷனல். நம்ம ஊர்ல நிறைய பேர் வந்து அது ஒரு 13th ஸ்டாண்டர்ட் மாதிரி நினைச்சு வச்சிருக்காங்க. பட் அது கம்ப்ளீட்லி ஃபால்ஸ். இட்ஸ் ஆப்ஷன். உனக்கு வேணும்னா நீ காலேஜ் போகலாம், வேணானா நீ ஸ்ட்ரைட்டா வந்து வேலைக்கு போகலாம். பட் ஸ்ட்ரைட்டா வேலைக்கு போகலான்னு நீ நினைக்கும் போது யாரும் உன்னை வேலைக்கு சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா உனக்கு சுத்தமா எந்த திறமையும் கிடையாது. ஓகே, pretty much பேசிக் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த பேசிக் நாலேஜ் மட்டும் தான் இருக்கு. அண்ட் அங்கதான் நம்ம செகண்ட் பாயிண்ட்க்கு போறோம். வாட் இஸ் காலேஜ்? ப்ரோ இந்த லைஃப்ல நம்ம எல்லாமே பண்றோம் இருக்குல்ல, இந்த ஸ்கூலு காலேஜ் இது எல்லாமே எதுக்கு? யூ நீட் அ ஜாப், யூ நீட் சம் மணி, அவ்வளோதான். ஸோ நீ வளர்ந்து ஒரு அடல்ட் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க, உனக்கு நீ ஒரு வீட்டில் வாழ்ந்தனா அதுக்கு ரெண்ட் வரும், அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுவோம், எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் வரும், வாட்டர் யூஸ் பண்ணுவோம், வாட்டர் பில் வரும், இன்டர்நெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு இன்டர்நெட் பில் வரும், அண்ட் உன்னோட கார் இருக்கும், அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், அது இது. ஸோ இந்த பெட்ரோல் போடணும், இது எல்லாத்துக்குமே வந்து யூ நீட் மணி. உங்கள் பேரண்ட்ஸ் வந்து இப்போ வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லாமே அவங்க பே பண்ணிடுவாங்க, நீ ஜஸ்ட் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருப்ப. பட் ஃபியூச்சரில் வந்து நீ ஒரு அடல்ட் ஆனதுக்கப்புறம் உன் பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க உன் கூட, நீ தனியாக போய் நீ ஒரு சர்வைவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அஃப்கோர்ஸ் நீ வீட்டுக்குள்ளேயே உன் பேரண்ட்ஸ் கூடயே இல்லை அப்படின்னு அசியூம் பண்ணிப்போமே. நீ ஒரு அடல்ட் ஆகி வெளியே போயிட்ட அப்படின்னா உன்னோட எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் நீ மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு யூ நீட் மணி, அதுக்கு யூ நீட் அ ஜாப், அண்ட் அதுக்கு யூ நீட் ஸ்பெசிஃபிக் நாலேஜ், ரைட்? அதுக்கு தான் வந்து காலேஜுக்கு போயிட்டு அந்த ஸ்பெசிஃபிக் நாலேஜ் அண்ட் அந்த ஸ்கில்ஸை கற்றுக்கிறதுக்கு தான் அந்த டிகிரி அண்ட் இதுக்கு போகிறோம். ஸோ இதுக்கு தான் வந்து நீ காலேஜுக்கு போகிற. தட் இஸ் வை காலேஜஸ் ஆர் தேர். பட் அகைன் காலேஜஸ் வந்து அது ஒரு பிஸ்னஸ் மாதிரி எடுத்துகிட்டு ஓகே அது இது அப்படின்ட்டு அதுக்குள்ளே நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது. ஓகே, அதுக்குள்ளே நம்ம போகிறது இல்லை. சிம்பிளாக வச்சுப்போம். உனக்கு யூ நீட் அ ஸ்பெசிஃபிக் நாலேஜ், ஜாப் வேணா யூ நீட் அ ஸ்பெசிஃபிக் நாலேஜ், அதுக்கு வந்து யூ நீட் அ டிகிரி, அண்ட் காலேஜஸ் தான் அதை ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ pretty much அந்த ஸ்பெசிஃபிக் நாலேஜ் கெயின் பண்ணுறது தான் நம்ம காலேஜ் போய் அந்த டிகிரி வாங்குறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் எக்கச்சக்கமான டிகிரிஸ் இருக்குது. ஸோ நீ pretty much உன்னோட ஏர்னிங் பொட்டென்ஷியல் இருக்குது, உன்னோட ஏர்னிங் கெப்பாசிட்டி, அது நீ என்ன டைப் ஆஃப் டிகிரி படிக்கிற, என்ன டைப் ஆஃப் நாலேஜ் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. சில டிகிரிஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹை பேயிங் பொட்டென்ஷியல் இருக்குது, சில டிகிரிஸ்க்கு வந்து அஃப்கோர்ஸ் அந்த ஹை பேயிங் பொட்டென்ஷியல் கிடையாது. ஸோ நீ என்ன பிக் பண்ண போகிறன்றத அதுலேயும் நீ வந்து யோசிச்சு பிக் பண்ணணும். புரியுதா ப்ரோ? என்ன எனக்கு பிக் பண்ணே தெரியல, எனக்கு என்ன எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியல, எனக்கு சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னா லிட்ரலி போயிட்டு எது உனக்கு அதிகமாக பே பண்ணுமோ, ஹையஸ்ட் ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்கிற டிகிரி எது அப்படின்னு சர்ச் பண்ணு, அதை அப்படியே பிக் பண்ணிக்கும். அவ்வளோதான். உனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைனா, லைக் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் நீ காலேஜ் போகிறேன்னு இருக்கேன், ரைட்டா? அப்போ லைக் எது அதிகமாக மணி கொடுத்தோ அதை போய் பிக் பண்ணிட்டு அதை படிச்சுக்கலாம்ல. வை நாட்? லைக் ஆப்வியஸாக இருக்குல்ல. பட் இது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. இது நான் அதனால தான் இது ஒரு பாயிண்டாக நான் சொல்லிட்டு இருக்கேன். கூல். ஸோ ஹையஸ்ட் பேயிங் நான் என்ன டிகிரி பிக் பண்ணுன்ட்டு என்னோட சஜஷன்ஸை நான் சொல்கிறேன். பட் ஹையஸ்ட் பேயிங் டிகிரியை சர்ச் பண்ணி ஜஸ்ட் பிக் தட், ரைட்? யூஸ்வலி இந்தியாவில் வந்து இந்த ஒரு மித் இருக்கும். ஓகே, ஸோ 10th வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணு, அப்புறம் என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் 12th வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுப்பா, அப்புறம் காலேஜ் போனால் நீ என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் காலேஜில் ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ப்ரோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. காலேஜ் நீ எதுக்கு போகிற அப்படின்னா உன்னோட ஸ்பெசிஃபிக் நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, உன்னோட ஸ்கில்ஸை நீ ஸ்டாக் பண்ணுறதுக்கு தான் நீ காலேஜ் போகிற. உனக்கு யூ நீட் அ ஜாப், யூ நீட் தட் ஹை பேயிங் மணி, ரைட்? தட் இஸ் வை யூஆர் அட் யூனி. யூ நீட் தட் ஸ்கில். ஸோ நீ நினச்சிட்டு இருக்க இந்த கேர்ள்ஸ் பார்ட்டிஸ், அதுக்கப்புறம் இந்த சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்கிறது, ட்ரக்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் லைக் சில் பண்ணிட்டு லைக் ஊரை சுற்றிட்டு, ஏன் நம்ம ஊர் பசங்க லிட்டரலி அதான் பண்ணுவாங்க. பட் அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி உனக்கு ரிசல்ட்ஸ் வேணுமா? யூ நீட் டு பி ஹை பர்ஃபார்மர். நீ ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகணும். நீ இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருக்க அப்படின்னா யூ நீட் டு பி தட் ஹை பர்ஃபார்மர், ரைட்?
அந்த லெவலில் போகணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி நீ மக்கள் நார்மல் இந்த நார்மீஸ் பண்ணுறது நீ பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு நார்மல் ரிசல்ட் தான் வரும். நீ எக்ஸ்ட்ராடினரி எடுக்கணும் அப்படின்னா யூ நீட் டு டூ சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. ஸோ காலேஜ் நீ எதுக்கு போகிற, யூ நீட் டு ஸ்டாக் தட் ஸ்கில், அந்த ஸ்பெசிஃபிக் நாலேஜ் தூக்கிட்டு போய் ஒரு ஹை பேயிங் ஜாப் லேர்ன் பண்ண போகிற. ஸோ அதை மறந்துடாத, அதை பேஸ் பண்ணி தான் உன்னோட டிசிஷன்ஸ் எல்லாமே இருக்கணும் உன்னோட காலேஜ் லைஃப்பில். கூல். நெக்ஸ்ட் பாயிண்ட் போவோம். ஆல்ரைட், பாயிண்ட் நம்பர் 3 வந்து டைம் ஈக்குவல்ஸ் மணி. டைம் இஸ் யுவர் மோஸ்ட் வேல்யூபிள் ஆசெட் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அண்ட் அகெயின் அட்டென்ஷன் இஸ் யுவர் மோஸ்ட் வேல்யூபிள் ஆசெட், அதுவும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ரெண்டுமே ஒரு விதத்தில் ட்ரூ தான். பிரிட்டி மச் வந்து எல்லாத்தையும் 24 hours இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இருக்கு. ஓகேவா? ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட இன்டர்லிங்க் மாதிரின்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் அந்த 24 hours இருக்கு. பட் அந்த 24 hours நான் ஃபோக்கஸ் எங்கே போட போகிறேன், அந்த அட்டென்ஷன் எங்கே போட போகிறேன்? சோஷியல் மீடியாவில் போட்டு இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரால் பண்ண போறியா, இல்லாட்டி உன்னோட ப்ராஜெக்ட்ஸ், உன்னோட ஒர்க், உன்னோட கரியரை பில்ட் பண்ணுற ஆஸ்பெக்டில் வந்து உன்னோட ஃபோக்கஸ் போட போறியா? அதுதான் வந்து நீ இந்த பக்கம் போறியா அந்த பக்கம் போறியான்றதை டிசைட் பண்ண போகுது. ஸோ டைம் ஈக்குவல்ஸ் மணி. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஐடி ஜாப்ல போய் உட்காரன்னு வச்சுக்கோங்க. எவ்ரிடே 8 hours அங்கே ஒர்க் பண்ணோம் அண்ட் வீக்லி 40 hours ஒர்க் பண்ணோம். ஸோ அந்த 40 hours அண்ட் மந்த்லி வந்து நீ நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ண. அந்த ஃபுல் மந்த் நீ ஒர்க் பண்ணா உனக்கு வந்து ஒரு 30,000 rupees கொடுப்பாங்கன்னு வச்சுப்போம். ஜஸ்ட் அசியூம் பண்ணிப்போம், இது லைக் ஆக்சுவல் நம்பர்ஸ் கிடையாது, ஐம் ஜஸ்ட் மேக்கிங் திஸ் நம்பர்ஸ் அப். ரைட், 30,000 rupees உனக்கு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோ. ஸோ லிட்ரலி உன்னோட 160 hours நீ ஒர்க் பண்ண அப்படின்னா உனக்கு ஒரு 30,000 rupees கொடுப்பாங்க. ஸோ லிட்ரலி டிரான்ஸ்லேஷன் வந்து டைம் ஈக்குவல்ஸ் மணி. நீ கொடுக்குற 160 ஹவர்ஸ்க்கு அவங்க உனக்கு பே பண்ண போறாங்க. ஸோ டெக்னிக்கலி உனக்கு வந்து எவ்ரி ஹவர் வந்து ஒரு few hundred rupees earn பண்ணுற பொட்டன்ஷியல் உனக்கு இருக்கு. ஸோ உன்னோட ஹவர்லி ரேட் வந்து ஒரு few hundred rupees இருக்கு, ஒரு 100, 200, 300 rupees அப்படின்னு வச்சுக்கோ. ரஃபாக வச்சுப்போம். இப்போ நீ யோசிச்சு பாரு, உன் காலேஜ் படிக்கிற 4 yearsல வந்து நீ எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ண போற அப்படின்ட்டு. அதெல்லாம் வேஸ்ட் பண்ணா நீ லிட்டரலி வேஸ்டிங் மணி. அஃப்கோர்ஸ் நீ ஏர்ன் பண்ணல, பட் நீ ஆக்ஷன் எடுக்காம நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கல, அதுல வந்து யூஆர் லூசிங் மணி. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்னென்ன பண்ணிருக்கலாம், அது நீ பண்ணாம என்ன டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, அதுதான் பேசிக்லி. ஓகே, காலேஜ் போய் சேர்ந்துட்டேன், நீ ஒரு இன்ஜினியரிங் டிகிரி படிக்க போறேன்னு வச்சுப்பேன். மோஸ்டான நம்ம ஊர்ல இன்ஜினியரிங் தான் படிக்க போறாங்க எல்லாருமே. 4 years உன் கையில இருக்கு, 17 to 21, 4 years உனக்கு ரெண்ட் பிரச்சனை கிடையாது, உனக்கு மணி எல்லாம் உன் பேரண்ட்ஸ் கொடுத்துருவாங்க, அண்ட் உனக்கு வேற எந்த வேலையுமே கிடையாது. ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ஜஸ்ட் சிட் டவுன் அண்ட் ஒர்க். 4 years யோசிச்சு பாரு. 4 years நீ ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, அண்ட் உனக்கு இந்த அடல்ட் பிரெயின் இருக்கு, உன்னால யோசிச்சு டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். நீ என்ன டைப் ஆஃப் டிசிஷன்ஸ் எடுக்க போறன்றது தான் உன் லைஃபே மாற போகுது. இப்போ நீ போயிட்டு இந்த நார்மி ஃப்ரெண்ட்ஸோட சுத்திட்டு சரக்கடிச்சிட்டு பார்ட்டி பண்ணிட்டு கேர்ள்ஸ் இப்படி சுத்தினா அப்படின்னா உன் லைஃப் எப்படி போகுதுன்னு உனக்கே தெரியும். பட் அந்த 4 years நீ ஃபோக்கஸ்ட் ஒர்க் போட்டேன்னு வச்சுக்கோ, ப்ரோ உன் ட்ரெஜெக்டரியே மாறி. யோசிச்சு பாரு, 21 years old, ஒரு ஹை பேயிங் ஜாப் உங்ககிட்ட இருக்கு. யோசிச்சு பாரு நீ எவ்வளோ ப்ராக்ரஸ் பண்ணலாம் லைஃப்ல. பட் அது வந்து இன் ரியாலிட்டி வந்து உனக்கு அது செம்ம போரிங்காக இருக்கும். பட் அந்த ஹார்ட் ஒர்க் நீ பண்ணாதான் வந்து உனக்கு எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட்ஸ் வரும். சிம்பிள் அஸ் தட். அண்ட் இன்னும் நீ புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து பீப்புள் ஆர் லேசி. எல்லா பாய்ஸுமே வந்து இந்த வீடியோவை நீ கிளிக் பண்ணி பார்க்குறா நீ கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கணும் அர்த்தம். நார்மல் பீப்புளுக்கு இந்த மாதிரி யோசிக்க தெரியாது. அவங்க ஜஸ்ட் டைம் வேஸ்ட் பண்ண போறாங்க. காலேஜ் என்ஜாய் பண்ணுடா, ஜாலியாக இருக்கும், அவங்களை அடிச்சு பீட் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஜஸ்ட் லாக் இன் 4 years, கோ ஃபார் இட். பாயிண்ட் நம்பர் 4 வந்து கெட் அ ஜிம் மெம்பர்ஷிப். ப்ரோ என்ன ப்ரோ காலேஜுக்கு ஜிம்முக்கு என்ன ப்ரோ சம்மந்தம் இருக்கு. அஃப்கோர்ஸ் நீ ஒரு ஸ்கினி டீனேஜராக இருப்ப இப்போ, ரைட்? நீ அந்த மசில் மாஸை பில்ட் பண்ணும்போது தான் உன்னோட ஃப்ரேம் வந்து பெருசாகும். அண்ட் அது பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் டைம் வந்து உன்னோட டீனேஜர்ஸ், அந்த 17 to 21 அந்த காலேஜ் இயர்ஸ் இருக்குல்ல, அங்கே நீ போயிட்டு ஜிம்குள்ளே போயிட்டு வெயிட்ஸை மூவ் பண்ணி அந்த நியூபி கெயின்ஸோட உன்னோட மசில் மாசம் பெருசாகணும்னு வச்சுக்கோ. அப்புறம் நீ யோசிச்சு பாரு, காலேஜில் தான் சப்ப பசங்களாம் இருப்பானுங்க, ரைட்? அண்ட் நீ மட்டும் இங்கே மசிலோட கெத்தா போகணும்னு வச்சுக்கோ. பொண்ணுங்க யாரை பார்க்க போகிறாங்க? சிம்பிள். பொண்ணுங்க உன்னை பார்க்கணுமா, உன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணுமா? ஜிம்முக்கு போ. சிம்பிள். இதுக்கு மேலே ஆர்குமெண்ட்டே கிடையாது. ஆர்குமெண்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கு தான் ஜிம்முக்கு போகணும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அது இதுன்ட்டு. ஏன் அதெல்லாம் இருக்குதான், பட் ஆனஸ்ட்டாக ஒத்துப்போம், பொண்ணுங்க நம்மளை திரும்பி பார்க்கணும். அதுக்கு தான் நம்ம எல்லாம் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ பொண்ணுங்க உன் பின்னாடி வரணும், பொண்ணுங்க ஒன்று. அண்ட் பசங்க எல்லாம் இந்த பொண்ணுங்க பின்னாடி போயிட்டு அவளை ஃபாலோ பண்ணிட்டு எதுக்கு லைக் பொண்ணுங்க உன் பின்னாடி வர வைக்கலாம். ஏன் எப்படி வருவாங்க? நீ கெத்தாக இருக்கணும் ஃபர்ஸ்ட். நீ நெக்ஸ்ட் லெவல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கலி உன் பின்னாடி வர போகிறாங்க. சிம்பிள். ஸோ ஜிம் அண்ட் ஒர்க் அவுட் வந்து ஸ்கிப்பே பண்ணாதே. அட்லீஸ்ட் 6 times a week வந்து ஜிம்முக்கு போகணும். அண்ட் ரிமைனிங் ஒரு டேல போய் கார்டியோ பண்ணு, வாக்கிங், ரன்னிங், வாட் எவர் இட் இஸ். செம்ம உன் பாடி சூப்பராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். நியூட்ரிஷன் பற்றி கற்றுக்கோ, என்னென்ன சாப்பிடணும், ப்ரோட்டீன் எப்படி எடுக்கணும், எவ்வளோ ப்ரோட்டீன் சாப்பிடணும், அது எல்லாத்தையும் பற்றி ஸ்டடி பண்ணு. நம்ம சேனல்லே ஒரு வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன், அப்போ வேணா போய் ரெஃபரன்ஸுக்கு பார்த்துக்கோ.
இதெல்லாம் நீ கரெக்டாக 4 இயர்ஸ்க்கு அந்த ருட்டீனை நீ ஃபார்ம் பண்ணுன்னு வச்சுக்கோ. ஓகே, எவ்ரி சிங்கிள் டே ஜிம்முக்கு போகிறேன், எவ்ரி சிங்கிள் டே நம்மளோட கரியர் பற்றி ஒர்க் பண்ணுறேன், எவ்ரி சிங்கிள் டே நம்மளோட ஸ்கில்ஸை ஏற்ற போகிறோம் அப்படின்ட்டு நீ தொடர்ந்து 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணால் ப்ரோ அமௌண்ட் ஆஃப் ப்ராக்ரஸ் மட்டும் யோசிச்சு பாரு ப்ரோ. எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, இந்த மாதிரி எனக்கு யோசிக்க தெரியல. அப்போ சின்ன வயசுல இருக்கும்போது கன்சிஸ்டண்டாக லைக் தொடர்ந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு நம்ம எஃபோர்ட் போட்டால் நம்ம லைஃப் எங்கே அந்த மாதிரிலாம் எனக்கு யோசிக்க தெரியாது. அப்போ நான் பாட்டுக்கு லைக் அப்போ மூளையே இல்லை எனக்கு, கம்ப்ளீட்லி பிரெயின் ஆஃப் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஜஸ்ட் இஃப் யூ டூ திங்ஸ் கன்சிஸ்டன்ட்லி இட் ஜஸ்ட் ஆட்ஸ் அப். புரியுதா? டெய்லி ஒரு ரூபா சேவ் பண்ணுறோன்னு வச்சுப்போமே, இப்போ ₹1 என்ன ப்ரோ பண்ண முடியும்? பட் நீ தொடர்ந்து 365 days பண்ணால் 365 rupees இருக்கும் உனக்கு. அண்ட் அது 4 years பண்ணால் டைம்ஸ் 4 பண்ணிக்கோ. இப்போ வந்துட்டு லைக் few thousand rupees இருக்குல்ல, அந்த மாதிரி தான். இட் ஜஸ்ட் லைக் எவ்ரிடே ₹1 தான் நீ யோசிப்ப. பட் 4 years அது லைக் few thousand rupees மாறுதுல, அதுதான் அந்த மாதிரி தான். யூ கேன் ஆட் திங்ஸ் அப், யூ கேன் லைக் அதை இன்வெஸ்ட் பண்ணால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கு. ஸோ அந்த மாதிரி திங்ஸ் காம்பவுண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜிம்முக்கு போகிற நீ ஃபிசிக் பயங்கரமாக ரெடி பண்ணுற, ஸோ ஆட்டோமேட்டிக்லி வந்து நீ ஒரு ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மராக தெரியுவ உன்னோட கிளாஸ்ல. அஃப்கோர்ஸ் நீ லைக் ஜிம்முக்கு போய் நீ பெருசாக இருக்கும்போது ப்ரோ அந்த சைஸ் இருக்குல்ல, மசில் போட்டு சைஸ் பெருசாகுது. அண்ட் உனக்கு நீ கொஞ்சம் டால் 6 feet ப்ளஸ்லாம் இருந்துன்னு வச்சுக்கோ, நீ மசில் பண்ண ப்ரோ நீ லிட்ரல் ஸ்டாண்ட் அவுட்டாக இருப்ப. ஸோ அதில் டவுட்டே கிடையாது. ஸோ ப்ளீஸ் கெட் அ ஜிம் மெம்பர்ஷிப். நம்பர் 5 ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது, ஃப்ரெண்ட்ஸ். காலேஜுக்கு நீ போன உடனே ஒரு பெரிய ஷாக் உனக்கு வரும். ஏன்னா நீ ஸ்கூலில் வந்து உன்னோட ஆவரேஜ் ஃப்ரெண்ட்ஸோட நீ சுற்றிட்டு இருந்திருப்ப, உன் வீட்டு பக்கத்தில் இருந்திருப்பாங்க, நீங்கள் எல்லாம் ஒரே மாதிரி வாழ்ந்துருப்பீங்க. பட் நீ ஒன்ஸ் காலேஜுக்கு போனதுக்கப்புறம் நிறைய இடத்துலேருந்து வருவாங்க. லைக் ஊர்லேருந்து பசங்க வருவாங்க, அண்ட் சென்னையிலேருந்து வேறு இடத்துல இருந்தாலும் வருவாங்க. எங்கே நீ காலேஜ் போறியோ அதை பொறுத்து இருக்கு. ஓகே, நிறைய வேற வேற இன்ஃப்ளூயன்சர்ஸ் வரும். அவங்களோட மைண்ட் செட் எல்லாமே டோட்டலாக வேற மாதிரி இருக்கும். அவங்க யோசிக்கிறதே வந்து அவங்க ஊர் ஸ்டைலில் யோசிப்பாங்க. மேட்ரு என்னன்னா, அந்த மாதிரி லைக் யார் கூட நீ ஃப்ரெண்ட் ஆக போற அப்படின்றத பயங்கரமாக யோசிச்சு பிக்கப் பண்ணு. ஏன்னா நீ தப்பான ஃப்ரெண்ட்ஸை வந்து நீ பிக் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோ, வாழ்க்கை அப்படியே நாசமாக போய்ட்டு. லைக் சிம்பிள் ப்ரோ, யூ ஆர் த ஆவரேஜ் ஆஃப் த 5 people யூ ஸ்பெண்ட் டைம் வித். சிம்பிள். உன்னோட 5 ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து பாரு, அவங்க லைஃப்ல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாரு, அதோட எக்ஸாக்ட் ஆவரேஜ் தான் உன்னோட லைஃப் இருக்கும் போது. சிம்பிள் சிம்பிள். அண்ட் இந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீ மாற்றணும்னா உன்னோட இது ஆவரேஜ் ஆஃப் 5 creators that you consume, right? ஸோ உன்னோட டாப் 5 creators யாரு? யூடியூப் ஃபீட் ஓப்பன் பண்ணு, இன்ஸ்டாகிராம் ஃபீட் ஓப்பன் பண்ணு, நீ எந்த 5 creators வந்து தொடர்ந்து கன்சியூம் பண்ற, அந்த 5 creators நேம் பண்ணு. அந்த 5 creators ஆவரேஜ் மாதிரி தான் உன்னோட பிரெயின் இருக்கும், உன்னோட மைண்ட் செட் எல்லாமே வந்து அது மாதிரி தான் ஒர்க் பண்ணும். அஃப்கோர்ஸ் நீ என்ன மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் லைஃப் சேஞ்சிங் வீடியோஸ் பார்க்குறேன்னா உன்னோட பிரெயின் வந்து பாசிட்டிவாக யோசிக்கும், பெருசாக யோசிக்கும், அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும். நீ போய் ட்ரால் வீடியோஸ் பார்த்துட்டு இந்த பிக் பாஸ் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் அஃப்கோர்ஸ் பிரெயின் என்ன லெவலில் இருக்க போகுது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் காலேஜில் இருக்கும்போது 3rd year ஒரு சம்திங் லைக் தட். அப்போ வந்து ஒரு பையன் வந்து என்கிட்ட, என் கிளாஸ் பையன் தான், கிளாஸ்மேட். அவன் வந்து என்கிட்ட சொன்னான், நீ வந்து டூட் வந்து லைக் ஸ்டேட்டஸாக தான் பழகுவான் அப்படின்ட்டு சொன்னது தான். எனக்கு அப்போது அவன் என்ன பேசிக்கலி மீன் பண்ணான் அப்படின்னா, நான் வந்து என் லெவலில் இருக்கிற பசங்களோட தான் நான் பழகுவேன், லைக் இந்த லோக்கல் பசங்களோட பழக மாட்டேன் அப்படின்றது தான் அவன் இது பண்ணான். அதுக்கு நான் ஆன்சர் பண்ணது வந்து இல்லைடா அப்படிலாம் நான் எல்லாருமே பழகுவேன் அப்படின்ட்டு. பட் யோசிச்சு பார்க்கும்போது ஆக்சுவலி வந்து அவன் சொன்னது உண்மைதான். நான் வந்து லைக் ப்ரோ நான் லைக் கான்சியஸ்லி போய் இந்த பசங்களோட பழகக்கூடாது, இந்த பசங்களோட பழகணும் அப்படின்ட்டு நான் எதுவுமே யோசிக்கல. நான் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவேன், எல்லார்ட்டையும் என்னன்னா என்ன எப்படி இருக்கு அந்த மாதிரி லைக் எல்லாத்தையும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னு தான் நான் எய்ம் பண்ணி நான் போயிட்டு இருப்பேன். ஓகே, பட் சப்கான்ஷியஸ்லி அதை நான் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் நான் என்ன லெவல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு ப்ரையாரிட்டி இல்லை. ஸோ சில பசங்களை பார்த்தா எனக்கு அவங்க அப்பீல் ஆக மாட்டாங்க எனக்கு, ஏன்னா அவங்க வைப் வேறு, என் வைப் வேறு, நான் யோசிக்கிற விதம் வேறு, அவங்க யோசிக்கிற விதம் வேறு. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களுக்கும் அவங்க கூட போய் நான் என்ன எப்படி நான் ஃப்ரெண்டாக சுற்ற முடியும்? புரியுதா? அகைன் அதனால தான் நீ என்ன டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் உன் லைஃப்பில் வச்சுட்டு இருக்கியோ அந்த மாதிரி தான் உன்னோட லைஃப் மாறப்போது, அந்த மாதிரி தான் உன் பிரெயின் இருக்கும். நீ இந்த லோ லெவல் திங்கிங், மற்றவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு லைஃப்பில் எதுவும் பண்ணனா என்ஜாய் பண்ணலாம், ஃபன் பண்ணலாம் அப்படின்னு லைக் சரக்கு அடிக்கலாம் அப்படின்ற ஃப்ரெண்ட்ஸோட சுற்றினா ஆப்வியஸ்லி உன் பிரெயின் அந்த மாதிரி தான் யோசிக்க போகுது. இதுவே வந்து நீ ஹை பர்ஃபார்மர் லைக் இன்னும் வாட் நெக்ஸ்ட் லெவல் பண்ணணும், பயங்கரமான ஒரு கெரியர் செட் பண்ணணும், அப்படி லைக் பெருசாக யோசிக்கிற பசங்க, லைக் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஆண்டர்பிரினர் ஆகணும், யூடியூப்ல கிரியேட்டர் ஆகணும் அப்படின்னு நீ பெருசாக யோசிக்கிற அம்பிஷியஸ் பீப்புளோட நீ மிங்கிள் ஆனால் ஆப்வியஸ்லி உன் பிரெயின் அப்படி தான் யோசிக்க போகுது. இதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் வந்து என் லைஃப்லேருந்து நான் சொல்லணும் அப்படின்னா, நான் காலேஜ் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து என் ஃப்ரெண்ட், என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் யூஎஸ்க்கு வந்து மாஸ்டர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. இதான் நான் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த பாயிண்ட்ல வந்து எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. லைக் என்ன நான் யோசிக்கவே இல்லை. அதெல்லாம் நான் வடக்கு காலேஜ் போவேன், வீட்டுக்கு வருவேன், ஜிம்முக்கு போவேன், லைக்
அப்படியே சுற்றிட்டு இருந்த ஒரு ஐடியா இல்லை, என்ன பண்ணுறோம் என்ன எதுவுமே கிடையாது. அவங்க மாஸ்டர்ஸ் வந்து ஓகே நம்மளும் மாஸ்டர்ஸ் பண்ணலாம், யூஎஸ்க்கு போகலாம் அப்படின்ட்டு நானும் யோசிச்சுட்டு என்ன பண்ணேன்னா போய் பாஸ்போர்ட் எடுக்கலான்னு போனேன். ஏன்னா அங்கே போனால் பேர் சரியில்லை, வீடு சரியில்லை, லைக் கோடு நம்பர், ரோடு நம்பர், உங்கள் வீட்டு நம்பர்னு சொல்லிட்டு என்ன அனுப்பி விட்டானுங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து. என்னால் பாஸ்போர்ட் எடுக்க முடியல. ஸோ அது வந்து ஒரு பெரிய ட்ராபேக் ஆகிடுச்சு. அதனால தான் நான் வந்து அதனால தான் வந்து நான் அமெரிக்காவுக்கு போகல. இல்லாட்டி அந்த பாஸ்போர்ட் மட்டும் அப்போ கிடச்சிருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அந்த பசங்க போகிறாங்கன்ட்டு நானும் கிளம்பி போயிருப்பேன் யூஎஸ்க்கு. ஸோ அது என் கெரியர் டோட்டலாக மாற்றிருக்கும். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தான் நம்ம பிரெயின் யோசிக்கும். இப்போ அவங்களாம் மாஸ்டர்ஸ் பண்ணலான்னு அவங்க பெருசாக பேசிட்டு இருந்தாங்க. ஸோ என் பிரெயின் ஆட்டோமேட்டிக்கலாக அந்த மாதிரி யோசிச்சுது. அண்ட் அதே ஃப்ரெண்ட் தான் ஒரு 2 வருஷம் கழிச்சு இந்தியாவுக்கு வரும்போது என்கிட்ட சொன்னது வந்து, இல்லைடா நீ ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்க, நீ வந்து மியூசிக்லாம் செட் ஆகாது, நம்ம அஃப்கோர்ஸ் நான் மியூசிக் பண்ணலாம்னு சொல்லி இருந்தேன். ஸோ மியூசிக்லாம் செட் ஆகாது, நீ மாஸ்டர்ஸ் பண்ணு, ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்பி போ, ஏதாவது பண்ணு அப்படின்ட்டு அவன் என் பிரெயினை ஓப்பன் பண்ணி விட்டு தான் அந்த பையன் தான். ஸோ அந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி ஒன்று, இது பண்ணாதே, இது பண்ணு, இது தப்பு, இது ரைட்டு, லைஃப் நீ மாற்றணும் அப்படின்ட்டு உனக்கு நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க. இதே வந்து மொக்க ஃப்ரெண்ட்ஸில் வந்து பார்த்துக்கலாம்டா, போகலான்டா, என்னடா ஓர படிக்கிற அப்படின்ட்டு ஒன்று இது பண்ணிடுவாங்க. ஸோ எந்த ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ண போகிறன்றதை பார்த்து சூஸ் பண்ணேன். பாயிண்ட் நம்பர் 6, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட், கேர்ள்ஸ். ப்ரோ இதை நான் எப்படி சொல்கிறது, கேர்ள்ஸ் ஈக்குவல்ஸ் டிஸ்ட்ராக்ஷன். பொண்ணுங்களை பற்றி நான் தப்பாக சொல்ல, அவங்க மேலே தப்பு கிடையாது, ஓகே, நம்ம மேலே தப்பு. அவங்க நம்ம லைஃப்பில் வந்துட்டாங்கன்னா நம்ம பிரெயின் மாறிடும். நம்மளோட மங்கி பிரெயின் வந்து பொண்ணுங்க, கேர்ள்ஸ், அட்டென்ஷன், இந்த பொண்ணு டெக்ஸ்ட் பண்ணணும், இந்த பொண்ணு பேசணும், இந்த பொண்ணு லவ் பண்ணணும் அப்படின்னு. லைக் அஃப்கோர்ஸ் யங்காக இருக்கும்போது நம்ம பிரெயின் யோசிக்கிற ஒரே விஷயம், எந்த பொண்ணு லவ் பண்ணலாம், எந்த பொண்ணு கூட மேட்டர் பண்ணலாம், என்ன கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ். என் பிரெயின் ஃபுல்லாக வந்து கேர்ள்ஸ் 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 தான் இருக்கும், நம்ம யங் மென்னோட பிரெயின். பட் ப்ரோ அது அவ்வளோ பெரிய மேட்டர் இல்லை ப்ரோ. தேர் ஜஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ், புரியுதா? தேர் ஜஸ்ட் ஹியூமன்ஸ், லைக் ஃப்ளஷ் அண்ட் பிளட், அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, இதே தான் அவங்களும், லைக் லிட்ரலி அதே தான். ஒரு லைக் ஒன்றும் ஸ்பெஷாலிட்டி கிடையாது அவங்கள்ட்ட. தேர் ஜஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ், தேர் ஜஸ்ட் அ பர்சன். அவ்வளோ பெரிய சீன்லாம் கிடையாது அவங்களுக்கு. பட் நம்ம ஊரில் இந்த கல்ச்சர் இருக்கா, பொண்ணுங்களை அப்படியே தூக்கி தலை மேலே வச்சு அப்படியே பொண்ணுங்க பின்னாடி போகிறது, லைக் ப்ளீஸ் எனக்கு மெசேஜ். லோ லெவல் ப்ரோ, லோ லெவல் திங்கிங் மேன், லோ லெவல் திங்கிங். நான் அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். அகைன் நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி டைம் ஈக்குவல்ஸ் மணி. ஸோ உங்ககிட்ட டைம் இருக்குது, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் 24 hours இருக்குது, ஓகே. 8 hours நீ காலேஜுக்கு போயிடுற, 8 hours தூங்கிடுற, மீதி 8 hours தான் உங்ககிட்ட இருக்குது. அண்ட் அந்த 8 hours வந்து 4 hours வந்து நீ சமைக்கிறது, சாப்பிட்றது, ஜஸ்ட் எவ்ரிடே லைக் குளிக்கிறது, எவ்ரிடே ருட்டீனுக்கு வந்து அந்த 4 hours போயிடும். மீதி 4 hours உங்கள் கையில் இருக்குது, ஓகே. அந்த 4 hours நீ எப்படி யூஸ் பண்ண போகிற? உட்காந்து பொண்ணுங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டு, பசங்களுக்கு லைக் இந்த வாட்ஸ்அப் குரூப் சாட்டில் சேர்ந்துக்கிட்டு அந்த மாதிரி உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறியா, இல்லை பசங்களோட வெளியே சுற்றிட்டு அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ண போறியா, இல்லாட்டி அந்த 4 hours தூக்கி உன்னோட ஆக்சுவல் ப்ராக்ரஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை நீ ஃபோக்கஸ் பண்ண போறியா? ஒரு புது ஸ்கில் கற்றுக்கிறது, கோடிங் கற்றுக்கிறது, உன்னோட டைப்பிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறது, இல்லாட்டி கிட்டார் வாசி கற்றுக்கிறது, ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிறது, இந்த மாதிரி லைக் ஆக்சுவல் ஸ்கில்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போறியா? இல்லாட்டி ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி அந்த சேனலை வளர்க்க ட்ரை பண்ணுறது, அந்த மாதிரி லைக் எடிட்டிங், ஷூட்டிங், அந்த மாதிரி ஸ்கிரிப்டிங், அந்த மாதிரி விஷயங்களை நீ ஃபோக்கஸ் பண்ண போறியா? இது கம்ப்ளீட்லி தி சாய்ஸ் யோர்ஸ். ஏன்னா கேட்டால் பர்சனலி கேர்ள்ஸ் வந்து கம்ப்ளீட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், உன்னோட ஃபோக்கஸ் அண்ட் இது எல்லாத்தையும் எடுத்து விட்ருவாங்க. அண்ட் உன் பிரெயின் வந்து லிட்டரலி அந்த பொண்ணுக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம், அந்த பொண்ணுக்கு ரிப்ளை பண்ணுறான், ஏன் ரிப்ளை பண்ண மாட்டான், அவன் ஸ்டோரிக்கு நம்ம லைக் பண்ணோம், லைக் இந்த மாதிரி கேவலமான விஷயங்களை போக ஆரம்பிச்சிடும். அவங்கள உன் லைஃப்லேருந்து எலிமினேட் பண்ண சொல்கிறதுக்கான ஒரே ரீசன் வந்து அவங்க உன் பிரெயின் அஃபெக்ட் பண்ணிடுவாங்க. அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க, நீ அஃபெக்ட் ஆகிப்ப. எப்படி சொல்லிக்கிறேன், அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க, நீ அஃபெக்ட் ஆகிடுவ. அண்ட் அகெயின் நீ ஒரு ஃபிசிக் டெவலப் பண்ணுற, நீ ஒரு ஹை பேயிங் ஜாப் லேர்ன் பண்ண போகிற, நீ ஒரு சக்ஸஸ்ஃபுல் கரியரில் இருக்க அப்படின்னா கேர்ள்ஸ் உன்னை தேடி வருவாங்க ப்ரோ. அகைன் நீ கேர்ள்ஸ் உன் லைஃப்பில் வர வைக்கிறதுக்கான டைம் வந்து லேட் 20s அண்ட் early 30s. அப்போ தான் உன் லைஃப்பில் ஒரு பொண்ணு வரா அப்படின்னா நீ ஸ்ட்ரைட்டாக அவளை கல்யாணம் பண்ணி ஸ்ட்ரைட்டாக நீ கல்யாணம், குழந்தை அப்படின்னு ஃபேமிலி, அந்த அடல்ட் ஃபாதர்ஹுட், யூனோ ஹஸ்பண்ட் மெட்டீரியல், அந்த லெவலுக்கு நீ போயிடலாம். நீ 21 ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன்னு வச்சுக்கேன், நீ 21 ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன்னா நம்பர் 1 அந்த பொண்ணு உன் வயசு இருக்கும், ஓகே. உன் வயசு பொண்ணு எதுக்கு நீ கல்யாணம் பண்ணுற, லைக் ஐ யூ மேட்? அண்ட் ஒரு வேளை நீங்கள் லவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோயேன், அந்த லைக் 2 பேருக்கும் 23, 24 வயசு ஆகுதுன்னா நீ உடனே 24 வயசுல நீ கல்யாணம் பண்ணி ஆகணும். ஏன்? அந்த பொண்ணுக்கு வயசாகிட்டு இருக்கு, அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, ஓகே. ஸோ அண்ட் நீ காலேஜ் லவ் பண்ணுற லவ் ஆப்வியஸ்லி பிரேக்கப் ஆக போகுது. ரொம்ப ரேர் ப்ரோ, காலேஜ்லேயே கல்யாணம் பண்ணி இந்த காலேஜில் லவ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக கல்யாணம் வரைக்கும் போதெல்லாம் எக்ஸ்ட்ரீம்லி ரேர். லைக் அவாய்ட் தட். பொண்ணுங்களோட பேசு, ஃப்ரெண்ட்லியாக இது பண்ணு, அண்ட் நார்மல் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் எதாவது பண்ணுன்னா அப்பப்போ ஃப்ரீ டைமில் வந்து பண்ணிக்கலாம். பட் அவன் பொண்ணுங்க தான் உன்னோட மொத்த என்டையர் எக்ஸிஸ்டன்ஸோட பர்பஸ் அப்படின்னா இட் இஸ் வேஸ்டிங் யோர் டைம். நம்பர் 7 வந்து சோஷியல் மீடியா. சிம்பிள், ஜஸ்ட் அவாய்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஸ்னாப்சாட்.
சிம்பிள். ஏன்னா பசங்க இந்த இன்ஸ்டாகிராமில் போகிறது, ஸ்டோரிஸ் அண்ட் வெளியே போகிறது. பேசிக்கலி என்ன தெரியுமா ஆகும், இன்ஸ்டாகிராமில் நீ யூஸ் பண்ணிருக்குன்னு வச்சுக்கோ, என் ஃப்ரெண்ட்ஸ் எதாவது பண்ணுவானுங்க, எங்கேயாவது வெளியே போகிறது, சோஷியல் கேதரிங்ஸ், இல்லாட்டி போய் கூல் ஏதாவது பண்ணுறது, பார்ட்டி வாட் எவர் இட் இஸ், அங்கே போவாங்க. உடனே அதை பார்த்துட்டு உனக்கு என்ன இருந்துச்சு, நம்ம லைஃப் மட்டும் ஏன் அவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்ட்டு. இப்படியா அவங்களும் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் இருக்காங்க, இப்போ பார்ட்டி பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. பட் நீ டிலேட் கிராட்டிஃபிகேஷன் கேமை ப்ளே பண்ணுற. நீ இப்போ போரிங் விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம், அந்த கோடிங் கற்றுக்கிறது, உன்னோட கரியரை பில்ட் பண்ணுறது, உட்காந்து இப்போ போரிங் விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க. பட் 4 வருஷம் கழிச்சு அவனுக்கு எந்த வேலையும் கிடைக்காது. மேபி அவன் அரியர்ஸ் வச்சு சுற்றிட்டு இருப்பான். லைக் அதெல்லாம் யூஸ் பண்ணுவான். மை காட், அரியர் வச்சுட்டு கேவலமாக சுற்றுறது. அவன் அரியர் வச்சுட்டு அரியர் கிளியர் பண்ணி சுற்றிட்டு இருப்பான். நீ லைக் லிட்ரலி முடிச்சுட்டு போகும்போதே ஒரு லைக் ஹை பேயிங் ஜாப் லேண்ட் பண்ணிட்டு உன் லைஃபே மாறிடும். நீ லிட்ரலி ஒரு ஜாப் வாங்கிட்டு கார் வாங்கிட்டு நீ அப்போ நீ கார் வாங்கிட்டு ஸ்டேட்டஸ் பண்ணலாம். அப்போ அதை கம்ப்ளீட் பண்ண முடியுமா அவனால? முடியாதுல்ல. ஸோ தட் இஸ் இட் pretty much. அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட், இந்த நார்மல் மக்கள் பண்ணுற இந்த பைத்தியக்கார ஸ்டஃப் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணிட்டேன்னா உனக்கு ட்ராமா இருக்காது உன் லைஃப்பில். இந்த பொண்ணு இது சொல்லிட்டான், அந்த பையன் இது பண்ணிட்டான், நம்மளை பற்றி நோ சோஷியல் மீடியா, நோ ட்ராமா, நோ கேர்ள்ஸ், நோ ட்ராமா. சிம்பிள். எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டு உன் டைம் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குது. உனக்கு பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. உன் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. அஃப்கோர்ஸ் நோட்டிஃபிகேஷன் நீ ஆஃப் பண்ணி வச்சிருக்கணும். என் சேனலில் பார்த்துட்டு இருக்குன்னா ஆப்வியஸ்லி வந்து உனக்கு பை டிஃபால்ட் தெரியும், ரைட்? ஸோ எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டுனா மிச்சம் இருக்கிறது வந்து ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த ஒர்க், ஃபோக்கஸ் ஆன் யோர் கோல். சிம்பிள். அண்ட் உனக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும். ஜிம்முக்கு போகலாம், ஒர்க் அவுட் பண்ணலாம், சூப்பராக சாப்பிடலாம், என்னோட கோல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ப்ரோ நான் சொல்கிறதுனா நீ ஒரு 17 year old காலேஜ் கிட்ட இருக்கிறன்னு வச்சுக்கோயேன். நான் சொல்கிறதுலாம் வளர்ந்து உனக்கு ரொம்ப ப்ரோ என்ன ப்ரோ பேசுறீங்க, எனக்கு புரியவே இல்லை ப்ரோ, இதெல்லாம் அப்படி இருக்கும் உனக்கு. ஏன்னா ப்ரோ நீ ரொம்ப லோ லெவலில் இருக்கு ப்ரோ. நான் ஓகே அஃப்கோர்ஸ் நான் ஒரு 30 year old வந்து நான் இப்போ ரொம்ப அட்வான்ஸ் திங்கிங்கில் இருக்கேன். ஓகே, நான் திரும்பி பார்க்கும்போது நான் அவ்வளோ ஒரு டுபாகூராக இருந்தேன் அப்படின்ட்டு என்னால் கிளியராக பார்க்க முடியுது. பட் நான் சொல்கிறதுலாம் உனக்கு ரொம்ப ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க, லைக் பொண்ணுங்கள்ட்ட பேசக்கூடாது, வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணக்கூடாதா? அஃப்கோர்ஸ் மேன், ஏன்னா நீ டைமை வேல்யூ பண்ணுற. இது ஏன் எனக்கு உங்களுக்கு புரியாதுன்னா, உங்கள்கிட்ட எக்கச்சக்க டைம் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அண்ட் டைமோட வேல்யூ வந்து உங்களுக்கு புரியாது. அஃப்கோர்ஸ் நீங்கள் வயசாயிட்டு டைம் வேணுமே அப்படின்னு ரியலைஸ் பண்ணுறதுக்கே ஒரு தனி லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்க. ஒரு அதை காம்ப்ரிஹெண்ட் பண்ணுறதுக்கே. என் வீட்டில் டிவி கிடையாது என்கிட்ட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள். ஏன்னா டிவி வாங்கினா அதை பார்த்து நான் டைம் வேஸ்ட் பண்ணேன். அதனால் நான் டிவியே வாங்குவேன். நான் டிவி போய் ஒரு செகண்டில் இப்போ போய் வாங்கிட்டு வந்துடலாம். லைக் $2,000-3,000 ஐ கேன் கெட் இட். பட் நான் வேணும்னே வாங்க மாட்டேன். ஏன்னா டிவி வந்தால் டிஸ்ட்ராக்ஷன். எனக்கு என்னோட பிஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ணும். அதான் என்னோட நம்பர் 1 ப்ரையாரிட்டி. ஏன்னா அதுதான் என்னோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கூட்டிகிட்டு போகும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். பட் அகேன் ஃபாலோ பண்ண போறே இல்லையான்றது கம்ப்ளீட்லி அப் டு யூ. எனக்கு வந்து பர்சனலி இந்த மாதிரி ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோ நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு கிடச்சிருந்தா எனக்கு என் லைஃபே மாறி இருக்கும். பட் எனக்கு அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்போது யூடியூப் அந்த லெவலுக்கு இல்லை. பட் இப்போ இருக்கு. அதனால் நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஜஸ்ட் எடுத்து எப்படி யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிள். இன்னொரு மேட்டர் வந்து இவங்க ஸ்டார்ட் யூடியூப் சேனல். யோசிப்பாரு, உனக்கு காலேஜ் லைஃப் நீ டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அழகாக நீ டாக்குமெண்ட் பண்ணலாம். அது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்து அதை ஓகே இவன் காலேஜில் இது பண்ணுறான், ஹவ் டு பி ப்ரொடக்டிவ், ஹவ் டு மேக் மோர், ஹவ் டு கெட் மோர் மார்க்ஸ் இன் எக்ஸாம்ஸ். ஏன்னா என்னால் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஸ்கூல் காலேஜ்லாம் முடிச்சு லைக் 10 years ப்ளஸ் ஆகிடுச்சு இப்போ. பட் நீ வந்து அது பண்ணலாம். ஹவ் டு ஸ்கோர் மோர் மார்க்ஸ், ஹவ் டு டாக் டு கேர்ள்ஸ், வாட் எவர் இட் இஸ். நீங்கள் காலேஜில் என்னென்ன பண்ணுவீங்க நீங்கள் அதெல்லாம் வந்து இப்போ நீ டாக்குமெண்ட் பண்ணி யூடியூப் சேனலில் உன்னோட எக்ஸ்பர்டீஸை வந்து நீ வந்து ஆஃபர் பண்ணலாம். அண்ட் அது ஒரு சூப்பரான ஸ்கில். யோசிச்சு பாரு, 4 years நீ தொடர்ந்து வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணுறவங்க சேனல் நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னா தட் குட் பி அ கரியர் பாத். ஸோ எக்கச்சக்க டைம் இருக்குது. யூ கேன் ஜஸ்ட் சிட் டவுன் அண்ட் டூ த ஒர்க். பட் நம்ம ஊரில் ஜஸ்ட் பண்ண தான் மாட்டேங்க. அண்ட் யூடியூப் வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் போஸ்ட் மேன். ஜஸ்ட் டோன்ட் திங்க், ஜஸ்ட் ரெக்கார்ட், போஸ்ட். எடிட்டிங் பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாது, ஜஸ்ட் போஸ்ட். ஏன்னா நீ ப்ராக்ரஸ் இஸ் கிரேட்டர் தென் பெர்ஃபெக்ஷன். நீ ஜஸ்ட் போஸ்ட் பண்ணி சொதப்பி நீ கற்றுக்கோ. ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாத, ஓவர் அனலைஸ் பண்ணாத. ஜஸ்ட் கெட் இட் அவுட், கெட் த வீடியோஸ் அவுட். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாயிண்ட் போவோம். பாயிண்ட் நம்பர் 8 வந்து ரீட் புக்ஸ். ப்ரோ இதை நான் ரொம்ப லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணேன். புக்ஸ் ஆர் அ கோல்ட் மைன். சீரியஸ்லி யோசிப்பாரு, ஒரு ஆத்தர் வந்து இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்லி கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு ரீடபிள் புக்கை நமக்கு கொடுத்துட்றாரு. அண்ட் அது ஒரு ஆடியோ புக்கை நம்ம ஒரு 8 hour புக்காக இருக்கும், இல்லை 8 to 10 hours புக்காக இருக்கும். அண்ட் நீ 2xல கேட்டோன்னா நீ 4 hours கேட்டு முடிச்சிடலாம். அவ்வளோ நாலேஜை வந்து நீ லிட்டரலி 4 hours சரி 1xல கேட்குறேன்னு வச்சுப்போம். 10 hours நீ கேட்டு நீ மொத்தத்தையும் கன்சியூம் பண்ணிக்கலாம். அந்த நாலேஜ் கம்ப்ளீட் நான் எப்படி இந்த லெவலுக்குலாம் யோசிக்க ஆரம்பிச்சேன். நான் எப்படி பிஸ்னஸ், மணி, ஆண்டர்பிரினர்ஷிப், ஓகே உலகத்தில் millions of dollars இருக்குது, அதெல்லாம் நம்ம ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு எப்படி என் பிரெயின் எப்படி ஓப்பன் ஆச்சு. எல்லாம் புக்ஸ் படிச்சு தான். புக்ஸ் அண்ட் நான் கன்சியூம் பண்ணுற கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாம் அந்த லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க.
அவங்கள பார்க்கும்போது எனக்கு தோணுது ஓகே அவங்களாம் பண்ணாங்க, அஃப்கோர்ஸ் இட் இஸ் பாசிபிள், அப்போ நம்மளாலையும் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும் போது கொஞ்சம் எஃபோர்ட் பண்ணணும், பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும், பட் இட் இஸ் பாசிபிள். அந்த மாதிரி நாலேஜ் உன் பிரெயின் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உனக்கு ஒன்றுமே இருக்காது பிரெயினில். லிட்டரலி மார்க்ஸ் வாங்கணும் அவ்வளோதான் இருக்கும் பிரெயின்குள்ளார. அந்த நாலேஜ் அந்த பிரெயினோட கெப்பாசிட்டியை ஓப்பன் பண்ணும்ல. ஓகே என்னென்ன உலகத்தில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு யூ நீட் புக்ஸ். அண்ட் செகண்ட் வந்து லிசன் டு பாட்காஸ்ட்டில் வந்து லைக் இந்த ஆத்தர்ஸ் அண்ட் பிஸ்னஸ்மேன், ஆண்டர்பிரினர்ஸ், அலெக்ஸ் ஒமோசி இந்த மாதிரி அவங்க சொல்கிறத கேட்டு நான் அவங்க எப்படி ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க, எப்படி அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க, டைம் மேனேஜ்மெண்ட், ப்ரொடக்டிவிட்டி, பிஸ்னஸ் மைண்ட் செட், கில்ல மைண்ட் செட், எப்படி அவங்க விடாமல் பர்சீவ் பண்ணுறாங்க அவங்களோட ட்ரீம்ஸை, எப்படி லைக் நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி புஷ் பண்ணுறாங்க பவுண்ட்ரிஸை, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாட்காஸ்ட்டில் இந்த மாதிரி ஹை அச்சீவர்ஸ் கேட்டால் ஆப்வியஸ்லி உன் பிரெயின் அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடும். நீ இப்போ உட்காந்து ட்ரோல் அண்ட் பிக் பாஸ் வீடியோ பார்த்துட்டு இருந்தா உன் பிரெயின் வந்து அந்த லெவலில் தான் யோசிக்க போகுது. சிம்பிளஸ் தான். புக்ஸ் ஃபிசிக்கலி படிக்கிறதுக்கு உனக்கு ரொம்ப டைம் கன்சியூமர் இருக்குது அப்படின்னா ஆடிபிள், கெட் ஆடிபிள் சப்ஸ்கிரிப்ஷன். அஃப்கோர்ஸ் நம்ம ஊரில் எவ்வளோன்னு தெரில, ஆடிபிள் $200 தெரில, பட் ஒர்த்து. ஏன்னா நீ எல்லா புக்ஸையும் அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் உன்னோட நீ ரன்னிங் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, யோசிச்சு பாரு. எவ்ரி 1 hour ரன்னிங் பண்ணால் 1 hour நீ பாட்காஸ்ட் கேட்கலாம், 1 hour நீ வந்து ஒரு புக்கு கன்சியூம் பண்ணி முடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பேக்ரவுண்ட்லேயே வந்து நீ வேற விஷயம் ஏதோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னா காலேஜ் கம்யூட் பண்ணுற போகிறதுக்கு 1 மணி நேரம், வரதுக்கு 1 மணி நேரம் ஆடியோ புக்ஸ் கேட்டு முடிச்சிடலாம். நம்ம ஊரில் நிறைய பேர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவீங்க. புக்ஸ் அதுதான் மேட்ரு, அங்கே தான் நீ டெவலப் பண்ணுவேன். ஜஸ்ட் கெட் அன் ஆடிபிள் மெம்பர்ஷிப் அண்ட் டார்கெட் வந்து 1 week ஒரு புக் வீக் படிச்சு முடிச்சுன்னா பயங்கரமாக டெவலப் பண்ணலாம். பட் ரொம்ப லைக் ஒன் வீக் ஒரு புக் ரொம்ப டூ மச்சாக இருக்குன்னா உன் லைஃப்க்கு ஏற்ற மாதிரி நீ கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோ. 1 month ஒரு புக் கொஞ்சம் ஓவராக இருக்குது. லைக் 2 weeks ஒன்ஸ் ஒரு புக் முடிக்கலாம் அப்படின்னா இட்ஸ் கிரேட். யோசிச்சு பாரு, 52 books ஒரு வருஷத்தில் எவ்வளோ நாலேஜ் வரும் பிரெயின்குள்ளே. ஜஸ்ட் யோசிச்சுக்கோ, சிம்பிள். ஓகே, 9th பாயிண்ட், கரியர். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே, இப்போ ஒரு கான்ட்ரவர்ஷியலாக ஒன்று சொல்ல போகிறேன், ரெடி ஆகிக்கோங்க. என்ன படிச்சுட்டு இருந்தாலும் லிட்டரலி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஸ்விட்ச் ஆகிடு. சிம்பிள், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐ இதுக்கு ஸ்விட்ச் ஆகிடு. ஏன்னா மணி அங்கே தான் இருக்குது. சிம்பிள். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்துட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு அப்புறம் டிபார்ட்மெண்ட் மாறுறேன் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா காசு கட்டினாலும் ப்ரோ எக்ஸ்ட்ரா ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கட்டி தான் மாறணும் அப்படின்னா எனக்கு கேட்டால் அந்த லஞ்சம் கொடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு மாறிடு. ஏன்னா ஒர்த்து. ஏன்னா நீ அந்த டிகிரி எடுத்துகிட்டு நீ ஜாபுக்கு போனால் நீ அதோட நீ 10 times 100 times அதிகமாக earn பண்ணிடலாம். ஓகே, நிறைய பேர் நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, படித்து நம்ம கோரில் தான்டா நம்ம வேலை பார்க்கணும், நம்ம 4 வருஷம் படித்ததுக்கு கோரில் படிக்கலன்னா எப்படிறான் அப்படின்ட்டு. நோபடி கேர்ஸ். உனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, உனக்கு பேஷன் ஒன்றுமே கிடையாது, யூ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் மணி அப்படின்னா மணி எங்கே இருக்கும் அங்கே போய்ட்டு ஜஸ்ட் பிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐ. அங்கே தான் இருக்குது ப்ரோ மணி. டாப் கம்பெனிஸ் உலகத்தில் யோசிச்சு பாரு. ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஃபேஸ்புக், அமேசான் எல்லாமே டெக் கம்பெனிஸ். ஓகே, டாப் கம்பெனிஸ் எல்லாமே டெக் கம்பெனிஸ். அப்போ எங்கே மணி இருக்குது? டெக்கில் தான் மணி இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸில் தான் மணி இருக்குது. கோ ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ். சரி, நான் சொல்லிட்டேன், உனக்கு ரிசர்ச் பண்ண போய் ரிசர்ச் பண்ணிக்கோ. உனக்கு லைக் ப்ரூஃப் உன் கண் முன்னாடி வரும். சிம்பிள், கோ ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ். என்ன பண்ணுவே தெரியாது, எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 லட்சம் கட்டி லஞ்சம் கட்டி தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குதுன்னா ஜஸ்ட் கோ ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பீரியட், டன். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பில்ட் யுவர் ரெஸ்யூமே. ஸோ சிம்பிளி நீ ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரெஸ்யூமே பற்றிலாம் யோசிக்க லாஸ்ட் 4th இயருக்கு அப்புறம் தான் நம்ம ரெஸ்யூமே பற்றி சிரிப்போம். பட் ரெஸ்யூமேல என்ன போடுவேன்? ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணிப்பாரு. ஓகே, 4 வருஷம் கழிச்சு நம்ம ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணோம்னா நம்ம ரெஸ்யூமேலாம் போடுவோம். அப்போ ரெஸ்யூமே எப்படி பில்ட் பண்ணோம் போய் அதுக்கு வீடியோஸ் பாரு, கற்றுக்கோ. ஒரு பயங்கரமான ரெஸ்யூமே எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி ஃபார்மேட்டிங்லாம் எப்படி பக்காவாக இருக்கணும், என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் காலம்னா ஒன்றுமே இருக்காது ஸ்டூடெண்டாக இருக்கும்போது. மேட்ரு அங்கே தான் மேட்ரே இருக்குது. பாயிண்ட் நம்பர் 3க்கு போகிறோம், இன்டர்ன்ஷிப்ஸ். ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது உனக்கு எந்த கவலையும் கிடையாது, உனக்கு மணி கிடையாது. லிட்ரலி காலேஜ் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் போகல, முடிச்சோடனே இப்போ இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிரு. இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து உனக்கு மணி தேவையில்லை, ஜஸ்ட் ஐ வில் ஒர்க் ஃபார் ஃப்ரீ. லிட்ரலி ஃப்ரீயாக எவ்ரி சிங்கிள் டே வந்து ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன். எனக்கு ஐ நீட் ஸ்கில்ஸ். ஓகே, ஸ்கில்ஸ் தான் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணோம். இன்டர்ன்ஷிப் ஜஸ்ட் ஒரு 1 2 3 இன்டர்ன்ஷிப்ஸ் கூட ஃப்ரீயாக பண்ணேன், ஒரு 5 இன்டர்ன்ஷிப் கூட ஃப்ரீயாக பண்ணிக்கோ. பட் மேட்ரு என்ன தெரியுமா, ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ண அதை தூக்கி ஒரு ரெஸ்யூமேல போட்டுக்கலாம். ரெஸ்யூமேல ஒன்று வெயிட் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் உனக்கு ஒரு செகண்ட் இயரில் வந்து ஒரு 3 இன்டர்ன்ஷிப்க்கு அப்புறம் நீ ஒரு பெய்டு இன்டர்ன்ஷிப் ஒன்று கிடைக்கலாம். ஓகே, ஒரு சம்மர் ஹாலிடேஸ் வந்து ஒரு 2 months ஸ்ட்ரெச் பெய்டு இன்டர்ன்ஷிப் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. உனக்கு ஒரு few $1000 கையில் few thousand rupees உன் கையில் வருது அப்படின்னா you're already making money as a student. How cool is that? 4 years முடிச்சுட்டு நீ ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன்னு வச்சுக்கோ, ஆல்ரெடி உன் ரெஸ்யூமேல ஒரு 4-5 இன்டர்ன்ஷிப் இருக்கு. இந்த ஸ்கில்ஸ்லாம் வச்சிருக்க அப்படின்னா அண்ட் நீ இன்டர்வியூவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற அப்படின்னா ஒன்றுமே இல்லாத ஒருத்தனுக்கு வேலை கொடுப்பாங்களா இல்லை உனக்கு வேலை கொடுப்பாங்களா? சிம்பிள். நீ அந்த கொஸ்டினுக்கு நீ ஆன்சர் பண்ணிக்கோ, நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஜஸ்ட்
ஹாலிடேஸை பயங்கரமாக யூஸ் பண்ணு, கோ டு ஜிம், ஒர்க் அவுட், அதெல்லாமே இருக்குது. ஹாலிடேஸை பக்காவாக யூஸ் பண்ணிட்டு கரியரில் என்ன ஜஸ்ட் கிளியராக இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகிற அப்படின்னா ஓகே, இந்த ஜாப் டெவலப்பர் இல்லை வாட் எவர் இட் இஸ், அதை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோ. ஓகே, நான் எக்ஸாக்ட்லி சொல்ல விரும்பல. என்ன போகிறன்றதை ஃபிகர் அவுட் பண்ணிட்டு உன்னோட மென்டர்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னு பேசி, என்ன பண்ணுறாங்க, என்ன இண்டஸ்ட்ரி எப்படி நடந்துட்டுருக்கு, எப்படி போகணும், என்ன பண்ணும், எதில் இது அப்படி இருக்குன்னு ஒரு ஆக்டிவாக இது கேட்டுட்டு ஜஸ்ட் கோ ஃபார் தட் மேன். அதுக்கு ஒர்க் பண்ண ரெஸ்யூமே பில்ட் பண்ணு, சிம்பிள் அஸ் தட். அடுத்தது வந்து ஸ்கில் ஸ்டாக்கிங். பிரிட்டி மச் என்னென்ன பேசிக் ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்குது, அது எத்தனை ஸ்கில்ஸை உன்னால் ஸ்டாக் பண்ண முடியும் ஆன் டாப் ஆஃப் ஈச் அதர். அப்போ தான் நீ வந்து எலீட் பர்ஃபார்மராக இருப்ப. ஒரு டாப் ஆர்டர் பயங்கரமான பேட்ஸ்மேன்னா இட்ஸ் குட். பேட்ஸ்மேன் ப்ளஸ் ஒரு அப்பப்போ ஒரு பார்ட் டைம் ஆஃப் ஸ்பின் பண்ணுறான், இட்ஸ் வேல்யூபிள். அண்ட் ஃபீல்டிங்லையும் பயங்கரமாக இருக்கானா, ஓ மை காட், லைக் அவங்க தான் வந்து ஐபிஎல்ல பயங்கரமாக மணி கொடுத்து வாங்குவாங்க. ஏன்னா லைக் ஆல் ரவுண்ட் கம்ப்ளீட் பேக்கேஜ், அவங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் ஜஸ்ட் ஸ்டாக் யுவர் ஸ்கில்ஸ். ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ்குள்ளே போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் என்னென்ன டெவலப்பர்ஸ் லைக் கோடிங், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், பைத்தான், அந்த மாதிரி என்னென்ன பண்ணுன்றது ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு, இல்லாட்டி யாருக்கிட்டையாவது பேசி, இண்டஸ்ட்ரி கூட பேசி தெரிஞ்சுக்கிட்டு ஜஸ்ட் ஸ்டாக் தம் ஸ்கில்ஸ். லாஸ்ட் பாயிண்ட் வந்து உங்கள் அப்பாட்ட கொஞ்சம் காசு இருக்குது அப்படின்னா மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்கு அமெரிக்கா ஓடி போயிருங்க. லைக் ப்ரோ இட்ஸ் ஆப்வியஸ் ப்ரோ, லிட்டரலி டாப் கம்பெனிஸ்லாம் எங்கே இருக்குது உலகத்தில்? அமெரிக்காவில் இருக்குது. ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிசைட் பண்ணியாச்சு. டாப் கம்பெனிஸ்லாம் அமெரிக்காவில் இருக்குது, கலிஃபோர்னியாவில் இருக்குது. கூல். அப்போ நம்ம எங்கே இருக்கணும்? அங்கே தான் இருக்கு. எங்கே மணி இருக்கும் அங்கே தான் நம்ம இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக நம்ம மணி மேக் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் இந்தியாலையும் வந்து நீ நிறைய மணி மேக் பண்ணலாம். பட் ஆக்சுவல் போயிடாங்க அமெரிக்காவுக்கு போயிடுவோமே, ஏன்? ஒய் நாட்? எஸ்பெஷலி உங்கள் அப்பாட்ட காசு இருக்குது அப்படின்னா ஒய் நாட்? ஜஸ்ட் சி, லைஃப்பில் எல்லாருக்கும் சில பல அன்ஃபேர் அட்வான்டேஜஸ் இருக்கும். ஓகே, அந்த அன்ஃபேர் அட்வான்டேஜஸை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணி நம்ம தான் நம்ம லைஃப்பை நெக்ஸ்ட் லெவல் கூட்டு போகணும். நான் ஏன் அன்ஃபேர் அட்வான்டேஜ் யூஸ் பண்ணேன், ஆஸ்திரேலியாவுக்கு வந்து உட்காண்டேன். இப்போ என் லைஃபை கம்ப்ளீட்லி மாறப்போகுது. கோல். அண்ட் இப்போ அதுலேருந்து நான் என்னோட நாலேஜ் யூஸ் பண்ணி பிஸ்னஸ், ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்ட்டு நான் கம்ப்ளீட்டாக என் கரியரை நான் நெக்ஸ்ட் லெவல் கூட்டு போவேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி உனக்கு அன்ஃபேர் அட்வான்டேஜ் இருக்குது, உங்கள் அப்பாட்ட காசு இருக்குது அப்படின்னா கெட் அவுட், யூஎஸ் கிளம்பிடு. ஜஸ்ட் டூ வாட் எவர் இட் டேக்ஸ், கெட் டு தி யூஎஸ். அதே வேலையை இந்தியாவில் பண்ணிட்டு நீ ருபீஸ் earn பண்ணலாம், இல்லை அதே விஷயத்தை அமெரிக்காவில் பண்ணிட்டு நீ டாலர்ஸில் 10 times அதிகமாக earn பண்ணலாம். ஜஸ்ட் ப்ரோ, இட்ஸ் நோ பிரெய்னர் ப்ரோ, ஜஸ்ட் டூ இட். ஓகே, லாஸ்ட் பாயிண்ட் வந்து எஃபர்ட். ப்ரோ, people are just lazy man. நீ கொஞ்சம் எஃபர்ட் போட்டுன்னு வச்சுக்கோங்க, நீ பண்ணுறதுல இன்டென்ஷனலி எஃபர்ட் போட்டு நீ ட்ரை பண்ண அப்படின்னா எக்கச்சக்கமாக நீ அச்சீவ் பண்ணலாம் லைஃப்பில். ஓகே, யோசிச்சு ஒரு ஆவரேஜ் காலேஜ் பையனை யோசிச்சு பாரு, என்ன பண்ணுவாங்க? போய் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு லைக் ஊர் சுற்றிட்டு பொண்ணுங்க, அஃப்கோர்ஸ் கிரேட், அவனுக்கு எல்லாமே அது பண்ணிட்டோம். பட் அங்கே தான் வந்து நீ வந்து டெவலப் பண்ணு. நீ வந்து ஓகே, நான் கோன் லாக் இன், I'm gonna next 4 years வந்து என் லைஃப்பை கம்ப்ளீட்லி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நீ எவ்வளோ அச்சீவ் பண்ணலாம். சீரியஸ்லி, ஜஸ்ட் டூ த திங், லாக் இன் 4 years. எல்லாரும் 0% எஃபர்ட்ல வந்துருப்பாங்க. நீ ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10% எஃபர்ட் போட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ சொன்ன ஒரு இன்டர்வியூக்கு போற, ஒரு கம்பெனிக்கு போற, நீங்களுக்கு பிளான் போகாம அந்த கம்பெனி பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு அந்த கம்பெனியோட கல்ச்சர் என்ன, அந்த கம்பெனியோட வேல்யூஸ் என்ன, எப்போ கண்டுபிடிச்சாங்க, எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க, என்னென்ன அந்த கம்பெனி பத்தி நீ படிச்சுட்டு போய் இன்டர்வியூல அதை பத்தி பேசணும்னு வச்சுக்கோ. அஃப்கோர்ஸ் நீ ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுற, அஃப்கோர்ஸ் ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வரப்போகுது. புரியுதா? ஜஸ்ட் சைக்கலாஜிக்கல் திங் மேன், ஜஸ்ட் புட் இன் மோர் எஃபர்ட். ஓகே, உன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாம் நீ கிரிஞ்சு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் டசன்ட் மேட்டர். மணி யார் மேக் பண்ண போறா? அதான் மேட்ரு. ஓகே ப்ரோ, 4 years, level up, maximum effort, become rich, get results. சிம்பிள். 4 years முடியல வந்து பயங்கரமான ஃபிசிக் இருக்கும், பொண்ணுங்க பின்னாடி வருவாங்க, உன்ட்டு ஒரு ஹை பேயிங் ஜாப் இருக்கும். பயங்கரமான ஃபிசிக் இருக்கும், உன்ட்டு ஒரு ஹை பேயிங் ஜாப் இருக்கும். நீ ஒரு லைக் அவ்வளோ புக்ஸ்லாம் படிச்சதுனா நீ ஒரு வெல் இன்ஃபார்ம்டு இண்டிவிஜுவலாக இருப்ப, நீ ஒரு டாப் பெர்ஃபார்மராக இருப்ப. ஸோ பொண்ணுங்க ஆப்வியஸ்லி உன் பின்னாடி வர போகிறாங்க. அண்ட் நீ 27, 28 ஆனதுக்கப்புறம் யூர் லைக் ஃபுல்லி க்ரோன் அல்ட் ஆனதுக்கப்புறம் அப்போ போய் நீ ஒரு யங் கேர்ளை டேட் பண்ணி, யங்னா ஒரு காலேஜ் முடிச்சுட்டு 21, 22 அந்த மாதிரி, எதுக்கு நீ சேம் ஏஜில் டேட் பண்ணுற? ஓகே, சிம்பிள் ப்ரோ. இதில் பல அட்வான்டேஜஸ் இருக்குது, நான் அதெல்லாம் தனியாக பிரேக் டவுன் பண்ணுறேன். ஜஸ்ட் பொண்ணுங்க லவ் எல்லாமே வந்து லேட் 20s and 30s வர வேண்டிய விஷயம். early 20s பொண்ணுங்களை லைஃப்குள்ளே கொண்டு வந்து just don't waste your time. Simple as that. Okay, that's it. That's the full college guide and step by step money எப்படி ப்ரோ மேக் பண்ணும் அப்படின்னா அது எக்ஸாக்ட்லி வந்து இங்கே எங்கேயோ இருக்கிற ஒரு வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அதை கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் ஆப்வியஸ்லி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். தட்டுறோம் தூக்குறோம், 1 step at a time. ஸோ எல்லாம் cheers.